நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் என்னை ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வாதம் என் தலை மேல இருக்குது. ஆமென். இந்த ஒரு எண்ணத்தோடு வாழும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா ரீதியிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும், அதிகமாய் அனுபவிக்க முடியும். நேற்றைய தினத்தில் நாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கடைசி செஷனில் பார்த்தோம். முந்தின செஷன் நேற்று எப்படி தேவன் நம்ம இந்த கண்ணுக்கு தெரியாத விதத்தில் பல விதங்களில் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கியிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஐயோ, அது எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒருவேளை வாழ்க்கையில் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோன்றத மனசு கொண்டு வந்தோம்னாலே இந்த பிரச்சனை நம்ம பெருசாக தெரியாது. தேவனுடைய பிள்ளைன்றது தான் பெருசாக தெரியும். நம்ம தேவன் தான் பெருசாக தெரிவார். பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா அப்படின்ற ஒரு விசுவாசம் நமக்கு வந்துடும் பாருங்க. ஆகவே அதனால தான் அந்த மாதிரி சத்தியங்கள் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பொருளாதார ஆசீர்வாதங்கள் அல்லது சரீர பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றி பேச விரும்புகிறேன். இன்றைக்கு அட்லீஸ்ட் இந்த முதல் பார்க்கலாம் இந்த செஷனில் எவ்வளோ முடியும்னு. அதாவது தேவன் பலவிதமான ஆசீர்வாதங்களை கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பல விதத்தில் நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை ருசிக்கணும், அனுபவிக்கணும் என்பது தான் தேவனுடைய விருப்பமே ஒழிய ஏதோ வெறும் ஆவிக்குரிய ரீதியில் மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கணுன்றது அவருடைய விருப்பம் கிடையாது. வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தான் முக்கியம், பூமிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறது தவறு. அதே போல் அடுத்த எக்ஸ்ட்ரீம் போகிறதும் தப்பு. பூமிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் தான் முக்கியம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறதும் தவறு. ரெண்டுமே முக்கியம். ஆனால் ஏன் நம்ம முதல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பார்த்தோம்னா அதுதான் மற்ற எல்லாத்துக்குமே ஒரு அஸ்திபாரம் போல இருக்கு. ஒரு பில்டிங்க்கு எப்படி அஸ்திபாரத்தின் மேலே தான் நீங்கள் பில்டிங்கை கட்ட முடியுமோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கிற இடத்துல தான் மற்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் நிறைவாய் அனுபவிக்க முடியும். உதாரணத்துக்கு பாவம் கூட மன்னிக்கப்படலைன்னா அப்புறம் என்னத்தை ஒன்றும் கிடைக்காது. பாவம் மன்னிப்புடைய மேன்மை என்னன்னா அது இருந்தால் எல்லாமே இருக்கலாம், அது இல்லைன்னா எதுவுமே இருக்க முடியாது. பாவம் ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா நம்ம கடவுள்கிட்ட கூட நெருங்க கூட முடியாது, கடவுளுடைய பிரசனத்தை நிற்க கூட முடியாது, அவரை ஆராதிக்கவே முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா, சுத்திகரிக்கப்பட்டுச்சுன்னா, நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டோம்னா, அதனுடைய பிள்ளையா இருக்கிறோம்னா அப்போ நம்ம தைரியமாக அவரிடத்துல வரலாம், அவரோட உறவாடலாம், ஐக்கியம் கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, அவருடைய எல்லா ஈவுகளையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது இருந்தால் எல்லாம், அது இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதனால தான் அது ரொம்ப முக்கியம். அதான் அஸ்திபாரம். இதை அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வச்சு தான் மற்ற ஆசீர்வாதங்களே வேலை செய்யும் பாருங்க. அதனால தான் அதை கோட்டை விட்டுறக்கூடாது. நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாத காரியத்தை கோட்டை விட்டுருவாங்க. உலகத்தில் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியறது தான் பெருசு. நாம் அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. நாம் இந்த கண்ணுக்கு தெரியாத, ஏன்னா கடவுளே கண்ணுக்கு தெரியல, தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆனால் எல்லாத்த விட முக்கியமானவர் அவர் தான். அப்போ நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. கண்ணுக்கு தெரியாதது தேவையில்லை அப்படின்ட்டு அஸ்திபாரத்தை யாராவது கோட்டை விடுவாங்களா பில்டிங்கில்? அஸ்திபாரத்தை ரொம்ப கவனமாக போட்டு அதுக்கு எவ்வளோ பணம் செலவழிக்கணுமோ செலவழித்து, எவ்வளோ நேரம் செலவழிக்கணுமோ செலவழிச்சாதான் மேலே கட்டுற பில்டிங் நிலைக்கும். சும்மா வெளியே பார்க்குறதுக்கு அழகாக இருந்தால் பத்தாது, ஆழத்திலிருந்து நல்லா வரணும் அது, இல்லையா? அது மாதிரி தான் நம்மளை ஆழத்திலிருந்து தேவன் ஆசீர்வதிக்கிறார். சும்மா வெளியே பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, ஆழத்திலிருந்து தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் வெளியே பார்க்கறதுக்கும் அலங்கரிக்கிறார். ரெண்டுத்தையுமே எதையும் விடுறதில்லை தேவன். ஆகவே இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், ஆங்கிலத்தில் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. மெட்டீரியல்னா அந்த பொதுவான ஒரு வார்த்தை, அது பொருள். இப்போ பாருங்க, இது ஒரு பொருள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சரீரம் கூட மெட்டீரியல், அதாவது இது ஒரு தொடக்கூடியது, பார்க்கக்கூடியது. அதனால தான் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து சொல்கிறேன். சரீர பிரகாரமான பூமிக்குரிய பொருளாதாரம்னா வெறும் ஐஸ்வர்யன்றது மட்டும் கிடையாது, இந்த பூமிக்கு ஏற்ற சரீர பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும், ஐஸ்வர்யம் அதில் இன்க்ளூடட், அதில் சேர்ந்து இருக்குது. தேவன் நம்மளை பொருளாதாரத்தில், பூமிக்குரிய விதத்தில், கண்ணுக்கு தெரிகிற விதத்தில்,
சரீர பிரகாரமான விதத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா இல்லையா? இது அவருக்கு முக்கியமா இல்லையா என்பதை நம்ம எண்ணி பார்க்க வேண்டும். இதை உங்களுக்கு நான் தேவன் உண்மையிலே இதை நமக்கு தர விரும்புகிறார், இந்த விதத்தில் நம்ம ஆசீர்வதிக்கப்படணுன்றதை விரும்புகிறார் என்பதை பைபிளில் ஒரு ரவுண்டு போவதன் மூலமாக காமிக்க விரும்புகிறேன். பைபிளில் ஒரு ரவுண்டு போகலாமா? ஒரு குட்டி ரவுண்ட் மாதிரி, குட்டி ரவுண்டான்னு தெரில, ஒரு ஹைலைட்ஸ் ரவுண்டு. சில நேரம் ஒரு ஃபுல் இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா 1 டே மேட்ச்சு 7-8 மணி நேரம் ஆகும். ஆனால் அதனுடைய ஹைலைட்ஸை சுருக்கி ஒரு அரை மணி நேரத்தில் காமிப்பாங்கல்ல, அல்லது 1 மணி நேரத்தில் காமிப்பாங்க. ஹைலைட்ஸை 2 நிமிஷத்தில் கூட காமிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் ஹைலைட்ஸ் பார்க்கலாமா? ஹைலைட்ஸ். பைபிளில் எந்த ஒரு போதனையும் அதை வந்து சுருக்கமாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒரு நல்ல ஒரு வழிமுறையை சொல்கிறேன். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். பைபிள் ஒரு காரியத்தை பற்றி என்ன போதிக்குது ஒட்டுமொத்தமாக, அது எதா வேணா இருக்கலாம். பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது திருமணமாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், அல்லது பணமாக இருக்கலாம், அல்லது என்ன வேணா, என்ன சப்ஜெக்டாக இருக்கட்டும், பைபிள் ஒட்டுமொத்தமாக என்னங்க போதிக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு கொஞ்சம் குயிக்காக கற்றுக்கணுன்னா பைபிளை ஒரு 4ஆக பிரித்து யோசித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். அது 4ஆக பிரித்து: சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு, மகிமைப்படுத்துதல். என்ன சொல்லுங்க? சிருஷ்டிப்பு அப்படின்னா கிரியேஷன், வீழ்ச்சி அப்படின்னா மனுஷன் பாவத்துக்குள்ளே விழுறான், சிருஷ்டிக்கப்பட்ட நல்லதை வந்து கெடுது, அதான் வீழ்ச்சி. எல்லாம் சொல்லுங்க வீழ்ச்சி. 3ஆவது மீட்பு. எல்லாம் சொல்லுங்க மீட்பு, ரிடம்ஷன். அதாவது இயேசு வராரு, மனுஷன் கெடுத்ததை அவர் திரும்ப சரி பண்ணுறாரு, மனுஷன் இழந்ததை திரும்ப அவர் மீட்டு கொடுக்குறாரு. 4ஆவது மகிமைப்படுத்துதல். இதுவும் முக்கியம். எல்லாத்தையுமே தேவன் பூரணமாய் ஆக்குகிறார், பர்ஃபெக்டாக முழுமையாய் ஆக்குறார். ஒரு நாள் இயேசு திரும்ப வரப்போறாரு. அந்த நாள் அன்றைக்கு நமக்கு சரீர மீட்பு ஆகிய சுவிகார புத்திரம் உண்டாக போகுது. சரீரம் வந்து சாகாமை அடைய போகுது. நம்முடைய இந்த மீட்பு வந்து முழுமை அடையும், பூரணம் அடையும். ஸோ இந்த 4ஆக பைபிள் பார்த்தீங்கன்னா இதை தீமேட்டிக்காக பிரிக்கணும்னா இந்த 4ஆக பிரிச்சிங்கன்னா அதனுடைய ப்ரோக்ரெஷன், ஒரு காரியம் எப்படி, ஒரு சத்தியம் எப்படி டெவலப் ஆகுது என்பதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அப்போது இதை இந்த 4 காரியங்களை வச்சு நம்ம இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தேவன் நம்மை சரீரப்பிரகாரமாய் பூமிக்குரிய விதத்தில் பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரா இல்லையா? சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு, மகிமைப்படுத்துதல் என்ற இந்த தலைப்பு கீழே பார்க்கலாம் பைபிளுடைய போதனையை. சரி, சிருஷ்டிப்பு எடுத்துக்கோங்க. சிருஷ்டிப்பை பார்க்குறப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? தேவன் வந்து ஒரு பொருள் நிறைந்த உலகத்தை சிருஷ்டித்தார். ஆவிக்குரிய உலகத்தை மட்டும் சிருஷ்டிக்காம என்ன பண்ணிட்டாரு? சரீரப்பிரகாரமான ஒரு பார்க்கக்கூடிய ஒரு விதத்தில் ஒரு உலகத்தை படைச்சிட்டார். ஆமாம் தானே? வேணும்னா அவர் அப்படி செஞ்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேற விதமாக செஞ்சுருக்கலாம். எல்லாமே காணக்கூடாத ரீதியில் தான் இருக்குப்போ அப்படின்னு செஞ்சுருக்கலாம். ஆனால் அப்படி செய்யலை. அதுக்கு மேலே மரஞ்செடி கொடிகள், நல்ல ஏதேன் தோட்டம் எல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக ருசியாக பழம், பார்க்கறதுக்கு கண்ணுக்கு இப்போ பார்க்கறதுக்கும் நல்லா இருந்ததுன்னு சொல்லுது ஏதேன் தோட்ட பழம், டேஸ்ட்டுக்கும் ரொம்ப ருசியாக. அப்போ பாருங்க, இதெல்லாம் வந்து ஐம்புலன்களை வச்சு இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விதத்தில் படைச்சிட்டார். இது யார் இப்படி படைச்சது? பிசாசா? தேவன். நாக்கில் ருசியை வச்சது யாரு? தேவன். கண்ணு வந்து அழக பார்க்க விரும்புகிற மாதிரி நம்மளை படைச்சது யாரு? அசிங்கத்தை பார்த்தா கண்ணுக்கு பிடிக்க மாட்டேங்குதா, திரும்பிடுது முகம், இல்லை சே வேணாம் அப்படின்னு. ஆனால் அழகை பார்க்கறதுக்கு விரும்புது கண்ணு. அப்போ வந்து ஒரு அழகான ஒரு கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை படைச்சு, பொருள் நிறைந்த ஒரு உலகம், மரஞ்செடி கொடிகள்லாம் படைச்சு, அதையும் மனுஷன் வந்து ரசிக்கக்கூடிய, அனுபவிக்கக்கூடிய ஒரு விதத்தில் மனுஷனையும் படைச்சிட்டாரு. மனுஷனை எப்படி படைச்சிருக்காரு பாருங்க, சரீர பிரகாரமாக படைச்சிட்டாரு. கரெக்டா? வேணா என்ன செஞ்சிருக்கலாம் தேவன்? என்ன போல நீனும் ஆவியா மட்டும் இரு அப்படின்னு தேவன் சொல்லியிருக்கலாமா இல்லையாங்க? செஞ்சிருக்கலாமா இல்லையா? வேணா அவர் என்ன வேணா செய்யலாங்க, அவருடைய இஷ்டம், அவர் கேட்கறதுக்கு யாரு? ஆனால் அவர் அப்படி விரும்பலை, என்னமோ தெரியல. அவர் ஆவியாவே இருக்கிறார் ஆதியிலிருந்து. ஆனால் மனுஷனை படைக்கிறப்போ தம்முடைய சாயலும் தம்முடைய ரூபத்திலும் படைச்சாருன்னு சொல்லுது. ஆனால் என்ன பண்ணிட்டாரு? வெறும் ஆவியா படைக்காம ஆவி, ஆத்துமா, சரீரமா படைச்சிட்டார்.
என்னமோ தெரியல, சரீர பிரகாரமாய் படைக்க விரும்பினார். ஆவியும் இருக்குது, நமக்குள்ளாக ஒரு ஆவி மனிதன் இருக்கிறாரு. ஆனா சரீர பிரகாரமா படைச்சிட்டார். அப்போ கண்ணுக்கு தெரிகிற ஒரு அழகான ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு உலகத்தை படைச்சு நமக்கும் ஒரு ஒரு தொட்டு மோந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சரீரத்தை படைச்சிட்டாரு. எல்லாத்தையும் படைச்சிட்டு 1ஆம் அதிகாரம் முடிவில் என்னன்னு சொல்றாரு? எல்லாம் நல்லது, இது எல்லாம் நல்லது என்று கண்டார் என்று வேதம் சொல்லுது. அப்போ அவர் படைச்ச சரீர பிரகாரமான பூமிக்குரிய இந்த பொருள் நிறைந்த இந்த உலகத்தை, நம்முடைய சரீரங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? சூப்பரா இருக்குன்றார். தேவன் நல்லதுன்னு சொன்னா சூப்பர்னு அர்த்தங்க. நம்ம வந்து சும்மா எல்லாத்துக்கும் நல்லது, நம்ம எல்லாத்துக்குமே சூப்பர்னும், சும்மானாலும் எல்லாத்துக்குமே ஓவரா சொல்லணும். தேவன் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிச்சு சொல்லுவார் பொதுவா. இயேசுவை சொன்னார்ல ஒருத்தர், கர்த்தரை தவிர நல்லவர் வேற யாருமே இல்லை, தேவனை தவிர நல்லவர் யாருமே. அப்போ அவர் கணக்கின்படி வேற யாருமே நல்லவங்களே கிடையாது, அவர் மட்டும்தான். ஏன்னா அவரோட ஒப்பிட்டு பார்த்தா யாருமே நல்லவங்க கிடையாது. இப்போ தேவன் வந்து நல்லதுன்னு கண்டாருன்னா அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கடைசியாக சொல்றார் 1ஆம் அதிகாரம் முடிவில், இது மிகவும் நல்லது என்று கண்டார். என்னத்தை பார்த்து மிகவும் நல்லதுன்னு சொல்றாரு? அவர் படைத்த உலகம், சரீர பிரகாரமான பூமிக்குரிய உலகம், நம்முடைய சரீரங்கள் எல்லாத்தையும் பார்த்து சூப்பர்ன்றாரு, ரசிக்கிறார். அவர் படைச்சதை அவர் பார்த்து ரசிக்கிறார். ஆகவே இதெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? சரீரம் நல்லதில்லை, இந்த பார்க்கக்கூடிய உலகம், மரஞ்செடி கொடிகள்லாம் நல்லது கிடையாது அப்படின்னு சொல்றது தப்பு, அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ஏன்னா கடவுள் தானே படைச்சார், நல்லது இல்லாததை படைச்சாரா? படைச்சிட்டு நல்லதுன்னு சொன்னார், கண்டார். அப்ப அவர் படிச்ச நல்லது நாம யார் இது தப்பு, இது வந்து சரி கிடையாது, இது அவ்வளோ நல்லா இல்லை, என் ஆவி தான் நல்லது, இந்த சரீரம் வந்து பாழா போனேன், அப்படி நம்ம பேசுறப்ப ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா கடவுள் படைச்சார் இந்த சரீரத்தை, இந்த உலகத்தை. சில நேரம் கிறிஸ்தவர்களுக்கு என்னன்னா, ரொம்ப ஓவர் ஆவிக்குரியவர்கள் ஆயிட்டு, என்னமோ தேவன் அவங்கள ஆவியா படைச்சிட்ட மாதிரி, சரீரமே இல்லாத மாதிரி, இந்த பூமியில் இல்லாத மாதிரி மிதங்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த சரீரத்தை, இந்த பூமிக்குரிய காரியங்களை வெறுக்க தொடங்கிடுறாங்க. அது வந்து பைபிள்ல இருந்து வர்ற போதனை கிடையாது. தேவன் இதை நல்லது என்று கண்டார். ஏன் நல்லதுன்னு சொல்றாருன்னா, பாவம் இன்னும் வரவே இல்லை. அப்போ இந்த சரீரம்னா எப்பவுமே பாவத்தோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஆதியிலே பாவம் இல்லாமல் இருந்தது. இந்த உலகமும் பாவம் இல்லாம, சாபம் இல்லாம, நல்ல ஒரு சரீர பிரகாரமான பூமிக்குரிய உலகமா படைக்கப்பட்டது. சரி, வெள்ளி பொண்ணு இந்த விளையாடப்பட்ட கற்கள் எல்லாம் பூமிக்குள்ள வச்சது யாரு? தேவன் தானே. இதை பிசாசா? தேவன் தானேங்க. அதையும் தேவன் தான் வச்சாரு. வெள்ளி சுரங்கங்களை வச்சாரு. அதெல்லாம் கூட நல்லதுன்னு அவரு நினைக்கிறாரு, சொல்றாரு பாருங்க. அப்புறம் மனுஷனை படைச்சிட்டு மனுஷனை ஆசீர்வதித்தார். நேற்று பார்த்தோம். ஆசீர்வதிக்கிறப்போ மனுஷனுக்கு விசேஷித்த ஆசீர்வாதம் என்ன சொல்லப்படுது? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புன்றது வந்து மிருகத்துக்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம், மீன்களுக்கும் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். ஆதியாகமம் 1:22 முதல்ல வருது, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு. ஆனால் ஆதியாகமம் 1:28 மனுஷனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அவர் சொல்ற ஆசீர்வாதம் என்னன்னா, பழுகி பெருகி பூமியை நிரப்பு கிடையாது, அதையும் தாண்டி கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள். அந்த வார்த்தைகளை பார்க்குறப்போ அதில் வந்து நீ இப்படி நம்ம வேணா இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம், அதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கா, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கா? ரெண்டுமே இருக்கு. நீ கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னா எல்லாமே தானே இருக்கு. கிட்டத்தட்ட அந்த 2 வார்த்தைகள்ல எல்லாமே அடங்குற மாதிரி சொல்லிட்டாரு. கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னா ராஜாவ மாதிரி இரு, டாப்ல இரு, எல்லாத்த காட்டில நீ மேல இரு, எல்லாத்தையும் உனக்கு கீழே கீழ்ப்படுத்திக்கோ, எல்லாத்தையும் வாங் கண்ட்ரோல்ல நீனு கொண்டு வா. அது அப்படி தார்மாரா இருந்தா கூட, நீ உனக்கு நான் அதிகாரத்தை கொடுத்துருக்கேன், வல்லமையை கொடுத்துருக்கேன், ஆயுதத்தை கொடுத்துருக்கேன், நீ வந்து உன் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு ராஜாவை மாதிரி, ராஜா வந்து நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கு தேவை. அவருக்கு அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு, ஆக்ட் பண்ணா அவர் செயலளித்தா காரியங்கள் மாறும். இப்போ அந்த மாதிரி தான் நம்மளை படைச்சாரு, அப்படி இருக்கும்படி படைச்சாரு. ஆவிக்குரிய சரீர எல்லா விதமான ஆசீர்வாதமும் இருக்குது. 2ஆம் அதிகாரத்தில் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் வச்சுட்டு என்னன்னு சொல்றாரு? நீ பண்படுத்தி காத்துக்கொள். என்ன சொல்லுங்க? பண்படுத்தி காத்துக்கொள். பண்படுத்தி காத்துக்கொள். என்னத்தை பண்படுத்த சொன்னாரு? ஏதேன் தோட்டத்தை பண்படுத்த சொன்னாரு. கரெக்டா?
அப்போ தோட்டத்தை படைச்சிட்டாரு, அழகா படைச்சிட்டாரு. பார்க்கக்கூடிய தோட்டம், பொருள் அது ஆவிக்குரிய தோட்டமா என்னங்க? ஏதேன் தோட்டம் ஆவிக்குரிய தோட்டமா? தோட்டங்க, உண்மையான தோட்டங்க, மரஞ்செடி கொடிகள் எல்லாம் இருக்குதுங்க அங்க. அந்த தோட்டத்தை நீ என்ன பண்ணு? பண்படுத்துனா இன்னும் நல்லா ஆக்கு. நான் உனக்கு ஒரு லெவலில் கொடுத்துட்டேன், இதுவே சூப்பர். ஆனால் நீ என்ன பண்ற? இதை வச்சுக்கிட்டு அடுத்த லெவல் நின்று கொண்டு போற. மேம்படுத்துவது, பண்படுத்துறதுனா இருக்கிறத எடுத்துக்கிட்டு டெவலப் பண்றது. இன்னைக்கு பாருங்க, கடவுள் செஞ்சதை வச்சு மனுஷன் டெவலப் பண்ணியிருக்கிறான். ஒரு விதத்தில் அந்த வார்த்தை நிறைவேறுது இல்லையா? இப்போ கார்லாம் கடவுள் செஞ்சதை வச்சு மனுஷன் பாருங்க, காரை தயாரிக்கிறான், சூப்பராக தயாரிக்கிறான், ராக்கெட்டை தயாரிக்கிறான். கடவுள் செஞ்சதை வச்சு மரஞ்செடிகளை கொடிகளை வச்சு மருந்து தயாரிக்கிறாங்க. பண்படுத்து, காத்துக்கொள்ளா, கொடுத்ததை இழந்துடாத, கோட்டை விட்டுறாத, கொடுத்த மாதிரியே வச்சுக்காத, அதிகரியாத, அதை டெவலப் பண்ணு, அடுத்த லெவலு கொண்டு போ. வேற எந்த சிரிச்சை பார்த்து அப்படி சொல்லலை, மனுஷனை பார்த்து மட்டும்தான் அப்படி சொல்றாரு. ஏன்னா மனுஷன் அவரை போல உண்டாக்கப்பட்டான். ஒரு ஒரு சிருஷ்டிக்க கூடியவனா உண்டாக்கப்பட்டான், டெவலப் பண்ணக்கூடியவனா உண்டாக்கப்பட்டான், ஆளக்கூடியவனா உண்டாக்கப்பட்டான் பாருங்க. அப்புறம் என்ன பண்ற? 2ஆம் அதிகாரத்துல மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது இல்லைன்ட்டு அவனுக்கு ஏற்ற துணையா ஒரு பெண்ணை உண்டாக்குறாரு, ஏவாள். திருமணம் நல்லது இல்லைன்னு சொல்ற ஆட்கள் இருக்காங்க கிறிஸ்தவத்திலே. ஆனா தேவன் சொல்றாரு மனுஷன் தனிமையா இருப்பது. அதாவது சில கிறிஸ்தவங்க நான் சொன்ன மாதிரி ஆவியில் அப்படியே முத்து போய் ஓவரா பரிசுத்தமாயி அவங்க என்ன சொல்ற, கடவுளோட பரிசுத்தராயிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எந்த இன்பமும் வேண்டாம் போ, இந்த லௌகிக இன்பங்கள் ஆகிய இந்த காரியங்கள், திருமணம் போன்ற காரியங்கள்லாம் வேண்டாம் நமக்கு, அது நம்ம பரிசுத்தமா. இந்த பரிசுத்தத்தை பைபிள் போதிக்குது. திருமணம்ன்ற ஐடியாவை கொண்டு வந்தது யாரு? தேவன். அதன் மூலமா என்ன ஒரு இன்பத்தை திட்டம் பண்ணிட்டாரு. இதை பிசாசா கொண்டு வந்தான், என்னமோ பிசாசு கொண்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சிலர். தேவன் படைச்சார், பிசாசு எதையுமே படைக்கிறதுல. ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க, பிசாசு அவன் தேவன் படைச்சதை எடுத்து கெடுக்க தான் முடியுமே ஒழிய, திரிக்க தான் முடியுமே ஒழிய, அவன் ஒன்றுத்தையும் ஒரிஜினலாக படைக்கிறதே கிடையாது. தேவன் படைச்ச எதையுமே கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம யார் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு தெரியல. இந்த மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? கூட பெண் இருக்கிறது தான் நல்லது, திருமணம் செய்து வாழ்றது தான் நல்லது. இது கடவுளுடைய டிசைன் பாருங்க. இது மனுஷன் கொண்டு வந்த ஐடியா இல்லை, கடவுளுக்கு. அப்போ பாருங்க, இந்த ஒரு ஆசீர்வாத்தியம், இந்த மனித உறவுகள், குறிப்பாக திருமண உறவு, அதில் ஏற்படுகிற ஒரு சரீர இணைப்பு, ஒரே மாம்சமாவது, இதெல்லாம் கடவுள் படைச்சாருங்க. கடவுள் படைச்சாருங்க. இதுதான் நல்லதுன்ட்டார். இப்போ இதுதான் சிருஷ்டிப்பு. இங்கே தான் தேவனுடைய ஒரிஜினல் டிசைனை நாம் பார்க்கலாம். தேவன் மனுஷனை படைச்சப்போ அவனுக்கு ஆவிக்குரிய பிரச்சனையும் இல்லை, சரீர பிரகாரமான பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் எவளுக்கு தலைவலி இருந்ததா? அல்லது வறுமை ஏழ்மை இருந்ததா? அந்த ஒரு கப்பலுக்கு 4 நதிகள் ஓடுது, எவ்வளோ மரஞ்செடிகள் கொடிகள், எவ்வளோ மரங்கள்லேருந்து சாப்பிட்டுக்கலாம், கனியிலேருந்து சாப்பிட்டுக்கலாம், செழிப்பு. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் தேவன் அந்த தோட்டத்தில் உலாவுகிறார், அவர்களோட ஐக்கியம் கொள்ளுகிறார். ஒரு அழகான ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள், பாவம் உலகத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னால. அடுத்தது நான் வீழ்ச்சிக்கு போயிடலாம். சிருஷ்டிப்பு பார்த்துட்டோம். 2வது வீழ்ச்சியில் என்ன நடக்குது? அங்கே மனுஷன் பாவம் செய்கிறான். இதனால தான் பாவம் தான் நம்பர் 1 ப்ராப்ளம்னு சொன்னேன் நான். மற்றதெல்லாம் பெரிய ப்ராப்ளமே கிடையாது. கடவுளை பொறுத்த வரைக்கும், பைபிளை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 ப்ராப்ளம்னா பாவம். ஏன்னா பாவம் தான் மனுஷனை விழ வச்சது. மனுஷனை உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் படைத்தார் தேவன், மகிமையான ஒரு நிலையில் படைச்சாரு. பாவம் என்னைக்கு அவன் பாவம் என்னதுங்க? தேவனை வேண்டான்னு தள்ளுவது, தேவனை கனப்படுத்தாமல் இருப்பது, தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்வது, கலகம் பண்ணுவது. தேவன் என்னை கேட்கறதுக்கு யார்? அவர் சொல்கிற வழியில் நான் போக மாட்டேன், என் சொந்த வழியில் நான் போவேன், நான் இஷ்டப்படி வாழ்வேன்னு சொல்கிறது தான் பாவம். சிலர் பாவனாலே கொலை விபச்சாரம்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. பாவம்னா நம்ம சொந்த வழியில் வாழ்கிறது தான் பாவம். அது உலகத்தில் எல்லாரும் தான் பண்ணுறாங்க. நான் என் வழியில் வாழ்ந்துக்குவேன். மனுஷன் என்னைக்கு அப்படி வாழ தொடங்கினானோ விழுந்து விட்டான், அந்த மகிமையை இழந்து விட்டான்.
என்ன இழந்தான் பாருங்க வீழ்ச்சியில. என்ன இழந்தான்? ஆவிக்குரிய நலனை மட்டும் இழந்தானா, சரீர பிரகாரமான நலனையும் இழந்தானா? ரெண்டுத்தையும் இழந்தான். கரெக்டா? தேவன் வந்து ஒவ்வொரு நாளும் அவனோட உலாவிட்டு இருந்தாரு. ஆனா அவன் பாவம் செஞ்சோன்னு வராரு தேவன். நாங்க தோட்டத்துக்கு பார்த்துருக்கீங்களா? எல்லாத்தையும் வாசிக்கிற நேரம் 2ஆம் அதிகாரத்துல தேவன் தோட்டத்துக்கு வரப்போ என்ன பண்றான்? முறையா ஓடி போய் ஒளிறான். அதுக்கு முன்னாலேயே அவனுக்கு இன்னொரு உணர்வு வந்துருச்சு, அவமானம் என்ற உணர்வு. இதுக்கு முன்னால அவன் வந்து நிர்வாணமா இருந்தான். ஆனா அதை உணரவே, அந்த நிர்வாணத்தை உணரவே இல்லை. நான் நினைக்கிறேன் மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னால அவன் நிர்வாணமா இருந்தான்னு ஏன் தெரிலன்னா, அவனை தேவனுடைய மகிமை மூடி கொண்டிருந்தது. பைபிள் அப்படி சொல்லலை, பட் நான் நினைக்கிறேன். பைபிள் ஒட்டுமொத்த பைபிள் வச்சு பார்த்தா எனக்கு அப்படி தெரியுது. ஏன்னா கடைசியில் சூரியனை போல நாம பிரகாசிப்போன்னு வேதம் சொல்லுது. அப்போ முதலையே என்னமோ ஒரு விதமான அவனை மகிமை அவனை மூடி கொண்டு இருந்திருக்கோம் பாருங்க. ஆனா பாவம் செஞ்சோன்னே அந்த மகிமை பிடிச்சு அவமானத்தை உணர்றான். அப்புறம் தேவன் வராரு, குற்ற உணர்வை உணர்றான். ஐயோ தப்பு செஞ்சுட்டேன், இப்போ கடவுள்கிட்ட இதை வச்சுக்கிட்டு நான் போக முடியாதுன்ட்டு கடவுள்கிட்ட இருந்தே தூரமாக ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அடுத்து என்ன பண்ணுறான்? மனைவியை குற்றம் சாட்டுறான். இதுக்கு முன்னால மனைவியோட சேர்த்து நானும் சாவரேன்னு பழத்தை எடுத்து சாப்பிட்டவன் இப்போ என்ன சொல்கிறான்? தோ நீர் குடித்திர இந்த பெண் இவ தான் என்னை விழ வச்சாள். அன்னைக்கு தொடங்கிச்சு பாருங்க குடும்ப பிரச்சனை, திருமண பிரச்சனை. வான் தப்பு அப்படின்ட்டு கடவுள்கிட்டே போட்டு கொடுக்குறான். அவளும் பாருங்க, நான் இல்லை, இந்த பாம்பு தான் என்ன பாவம் செய்வேன், இந்த சர்ப்பம் தான் என்ன செய்ய வச்சுது. அதாவது தங்க குற்றத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இப்படியே மற்றாள் மேலே பழி சுமத்துறது இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. என்னமோ நாங்கள்லாம் ஓகே தான், அடுத்த ஆள் தான் பிரச்சனைன்ற மாதிரி புத்தி பார்த்தீங்களா, அங்கே தான் தொடங்குது. அவன் விழுந்தப்போ ஆவிக்குரிய அந்த ஒரு நலனும் கெட்டுச்சு, சரீர பிரகாரமான நலனும் கெட்டுச்சு. அந்த தேவன் வந்து 3ஆம் அதிகாரத்தில் வந்து பேசுகிறப்போ அந்த சர்ப்பத்தை சபிக்கிறார். ரொம்ப கவனமாக வாசித்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே பெண்ணையோ அந்த ஏவாளையோ ஆதாமையோ சபிக்கலை. வாசித்து பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வேணா சபிச்சிருக்கலாம், அப்படி சபிக்கல. ஏவாளையும் ஆதாமையும் டைரக்டாக தேவன் சபிக்கவே இல்லை, சர்ப்பத்தை சபிக்கிறாரு. சர்ப்பத்துக்கிட்ட சொல்கிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டு பண்ணுவேன், அந்த அவளுடைய வித்து உன்னுடைய தலையை நசுக்குவார், நீயோ அவருடைய குதிங்காலை நசுக்குவாய். இயேசுவை பற்றி சொல்கிறார், இந்த பெண்ணு வழியாகவே வம்சத்திலேயே ஒருத்தரை நான் கொண்டு வரேன், ஒரு மனுஷனாகவே கொண்டு வரேன்றாரு. அவரை வச்சு உன்னை அடிக்கிறேன் பார், கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொல்ல என்னுடைய திட்டம் வந்து கெட்டு போகல, அவரை வச்சு திரும்ப கீழ்ப்படுத்தி ஆண்டுகளை வைக்கிறேன் இந்த மனுஷரில் அப்படின்னு அவங்க சர்ப்பத்தை சபிக்கிறாரு. ஆனால் பாசிட்டிவாக பேசுகிறார் பாருங்க. அப்புறம் ஏவாளை பற்றி சொல்கிறப்போ பிரசவ வேதனை உண்டாயிடுச்சுன்னு சொல்லுதாங்க. ஏவாளை சபிக்கல, பிரசவ வேதனை அங்கே வருது உள்ள. அதாவது பொதுவாகவே எடுத்துக்கலாம், உலகத்தில் முதல் முறையாக வேதனை வருது. அதுக்கு முன்னால் வேதனையே இல்லை. வேற என்ன வருது? திருமண பிரச்சனைகள் வருது. ஏற்கனவே சொன்னேன். அது மட்டும் இல்லை, ஒரு வேர்வை சிந்தி வேலை செஞ்சு வேதனைப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுதாங்க. நெத்தி வேர்வைனால நீனு சாப்பிடுவாய். உன்னை எப்படி வருதாங்க? அது 3ல் பூமி வந்து மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாய் அங்கே சபிக்கப்படுது பாருங்க. பூமி வந்து மனுஷனுடைய பாவத்து நிமித்தமாய் சாபத்துக்குள்ளாவது. அது 3:17 சொல்லப்படுது, நீ உன் மனைவியை வார்த்தை செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். பலனை புசிப்பாய். ஒட்டுமொத்தமாக நான் வந்து உன்னை சாபத்துக்குள்ளாக்கிட மாட்டேன். அப்போ கூட பாருங்க தேவன் கிருபையாக இருக்கிறாரு. பலனை புசிப்பா, ஆனால் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். இது நீதிமொழிகள் 10:22 கம்பேர் பண்ணிங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடனே வேதனையை கூட்டார். அதை மாத்திராரு பாருங்க. அப்புறம் மனுஷன் சாபத்துக்குள்ளானா, ஆனால் அதை கூட மாத்துறார் பிறகு. அது உனக்கு முள், அந்த பூமியை பற்றி சொல்ல, முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இந்த வேர்த்து விறுவிறுத்து சம்பாதிக்கிறது, வேதனைப்பட்டு சம்பாதிக்கிறது, வருத்தத்தோட
இதெல்லாம் பாருங்க, இந்த சாபத்தின் விளைவு. நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். மரணமும் இப்போதான் நுழையுது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய விதத்துலேயும் சரி, சரீர பிரகாரமான விதத்துலையும் எல்லாமே கெடுது. கரெக்ட் தானே? சரி, இப்போ மீட்புக்கு போவோம். வீழ்ச்சியை பார்த்துட்டோம். 3ஆம் அதிகாரத்தில் வீழ்ச்சி வந்துடுது பைபிளில். அதுக்கப்புறம் மெயின் தலைப்பு மீட்புன்னு எடுத்துக்கலாம். மீட்பில் என்ன செய்கிறார் தேவன்? மீட்பின் வாக்கு தத்தங்களை அங்கே 3ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டாரு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவளுடைய வித்து உன் தலையை நசுக்குவார். அப்போ அங்கேயே மீட்பை குறித்த ஒரு வாக்கு கொடுத்துட்டார். ஒரு நாள் வரப்போது இவளுடைய வம்சத்திலிருந்து வர்ற ஒரு ஆள் உன்னை ஒன்னிலாமாக்குவார், தலையே நசுக்குவார். அப்போ மீட்பின் வாக்கு கொடுத்துட்றாரு அங்கே. பிறகு பழைய ஏற்பாட்டு மக்கள், இப்போ இஸ்ரேல் மக்கள் மூலமாக அந்த மீட்பை ஏற்கனவே நிழலாட்டமாக பார்க்கலாம். ஆபிரகாம் இடத்துலலாம் பார்க்கறது தேவன் மீட்டெடுக்கிறத தான் ஆபிரகாம் இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதம் சாபமும் கலந்த உலகத்தில் ஒரு மனுஷனை ஸ்பெஷலாக தேர்ந்தெடுத்து ஆபிரகாம் அவனுக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணி, நான் அவனை இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்னு இந்த சாபம் கலந்த உலகத்தில் அவனை ஆசீர்வதிக்கிறார். சாபம் கலந்த உலகமாக இருக்குது, அவனுக்கு சூப்பரான ஆசீர்வாதமாக கிடைக்குது. அவன் சுற்றியில் இருக்கிறவங்கலாம் சாபத்தை அனுபவிக்கிறாங்க, ஆனால் அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்குது. அப்போ மீட்பினுடைய நிழலாட்டங்களை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கலாம் பாருங்க. எப்படி இந்த விழுந்து போயிருந்தாலும் மனுஷன் இவ்வளோ முரட்டாட்டம் கலகம் பண்ணினாலும் தேவனுடைய ஒரிஜினல் திட்டம் கெடவே இல்லை. நீ கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொன்னவர் அதை மாற்றிக்கவே இல்லை. அவர் ஆபிரகாமை கீழ்ப்படுத்தி ஆண்டுகளை வைக்கிறாரு ஓரளவுக்கு, அது இல்லையா? அப்படியே போகுது பழைய ஏற்பாட்டில் போய் இது உச்சகட்டமாக எங்கே போகுது? இயேசு வருகிறார். பழைய ஏற்பாடு மீட்பின் நிழலாட்டத்தை தான் காமிக்குது, ஆனால் அதனுடைய நிறைவேறுதலை புதிய ஏற்பாடு தான் காண்பிக்குது. ஆண்டவராக இயேசு பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட எல்லா மீட்பை குறித்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார். அதனால தான் எல்லா வாக்கு தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமீனாகவும் இருக்குதுன்னு சொல்லுது வேதம். இயேசு என்ன பண்ணுறாரு? புதிய ஏற்பாடு ஏன் பாவத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுது? சிலருக்கு அது புரிய மாட்டேங்குது. ஏன்னா பாவம்தான் வேறு பிரச்சனை, இதனால தான் மனுஷன் கெட்டான், உலகம் கெட்டுச்சு. இப்போ இயேசு தம்முடைய ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார். அந்த வேறு காரியத்தை சரி பண்ணுறாரு, வேறு பிரச்சனையை சரி பண்ணி நாம் இழந்தது எல்லாத்தையும் நமக்கு திரும்ப கொண்டு வர்றார். சும்மா சுருக்கப்படுத்தி சொல்கிறேன். இழந்தது எல்லாத்தையும் திரும்ப, இழந்தது என்னது? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்துட்டோம், பூமிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் இழந்துட்டோம். வியாதி, வறுமை எல்லாம் மனுஷனுடைய பாவத்தினால தான் வந்தது. இப்போ என்ன பண்ணுறார்? பாவத்திலிருந்து ரட்சித்து, அந்த பாவத்திலிருந்து ரட்சிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த அந்த கெடுதி அதிலிருந்தும் நம்மளை ரட்சிக்கிறார், மீட்டு எடுக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருகிறார், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தருகிறார். இதுதான் மீட்பை சுருக்கப்படுத்தி சொன்னா இப்படி சொல்லலாம். சரிங்களா? அப்புறம் மகிமைப்படுத்துதல். அடுத்தது மகிமைப்படுத்துதல். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு முதல் முறை வந்தப்போ நம்மளை மீட்டார்னு சொல்லலாம், நம்மளை மீட்டார் அல்லது மீட்பை தொடங்கி விட்டார்னு சொல்லலாம். ஆனால் திரும்ப ஒரு தடவை வரப்போறார் இயேசு. வரப்போறாரு, வரலையா? வருவார். ஓகே, வர்றப்போ ஒன்றும் நடக்காதா? எல்லாம் இப்படி இருக்கிற மாதிரியே இருக்குமா? இல்லை, ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சிட்டாருங்க, இனிமேல் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. திரும்ப சும்மா ஹாய் சொல்ல போகிறாரா? என்ன நடக்க போகுது? என்ன பெருசாக நடக்க போதா இல்லையா? என்னமோ பெருசாக என்ன நடக்க போகுது? வேதம் சொல்லுது அவர் திரும்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆரவாரத்தோடும் தூதனுடைய எக்காலத்தோடும் கிறிஸ்து இறங்கி வருவார், வானத்தில் இறங்கி வருவார். 1 தெசலோனிக்கர் 4:13-18. ஃபியூனரல் நடத்துகிறப்போ, ஒரு அடக்க ஆராதனை நடத்துகிறப்போ அந்த வசனத்தை எப்போவுமே நான் வாசிப்பேன். 1 தெசலோனிக்கர் 4:13-18. மரித்தவர்களை குறித்து நீங்கள் மற்றவர்களை போல துக்கிக்க வேண்டாம் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல, உலகத்தில் இருக்கிற ஆட்களை போல நம்ம துக்கிக்க தேவையில்லை. ஏன்னா இயேசு திரும்ப வருவார். அவர் வரும்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நாமும் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு நாம் எல்லாரும் கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துக்குள் மரித்தவர்களோட கூட என்றென்றைக்கும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான காரியம் நடக்க போகுது. அவர் திரும்ப வர்றப்போ என்ன நடக்குது? இந்த மீட்பு முழுமை அடையுது, பூரணம் அடையுது, முழுமை அடையுது, பூரணம் அடையுது. இந்த அந்த அந்த திரும்ப அவர் வர்றப்போ என்ன செய்யறான்றது கவனிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியம்.
பைபிள் எப்படி தொடங்குது எப்படி முடியுதுன்றது ரொம்ப முக்கியம். தேவனுடைய பர்ஃபெக்டான நோக்கமும் டிசைனும் விருப்பமும் ஆரம்பத்திலையும் முடிவுலையே தான் ஃபுல்லா வெளிப்படுது. நடுவில் வாசித்தீங்கன்னா சில நேரம் கொஞ்சம் உங்களுக்கே டவுட் ஆகிடும் சில நேரம். ஆனால் பைபிளில் தொடக்கத்திலையும் முடிவுலையும் பார்த்தீங்கன்னா தான் தேவனுடைய அந்த முழுமையான அந்த திட்டம் வெளிப்படுது. பாருங்க, அந்த முடிவில் என்ன பார்க்குறோம்? நான் யோசித்தேன், ஒருவேளை தேவன் வந்து புதிய ஏற்பாடு வந்ததுனால சரி இந்த பூமிக்குரிய சரீர பிரகாரமான இந்த பொருளாதார காரியங்கள்லாம் ஒழிச்சு கட்டிட்டு வெறும் ஒரு ஆவிக்குரிய உலகத்தில் போயிடலான்னு யோசிச்சிருப்பாருன்னு யோசித்தா அப்படி பண்ணல அவர். தேவன் அப்படி பண்ணலை. அதுக்கு போல என்ன பண்ணிட்டாரு? இந்த சரீர பிரகாரமான இந்த பூமிக்குரிய கண்ணுக்கு தெரிகிற உலகத்தை வச்சுக்கிறாரா இல்லையாங்க? கடைசியில் கிறிஸ்தவங்களுக்கே சில நேரம் சந்தேகமா இருக்குது. அதாவதுங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பூமியை படைச்சாருங்க. இறுதியில் பைபிள் எப்படி முடியுதுன்னு கேட்குறேன் நான். சிலர் என்ன நினச்சிக்கிறாங்க, எப்படி முடியுதுன்னா நாம் இயேசு திரும்ப வரும்போது இந்த பூமியை கழிச்சு கட்டிட்டு நம்மளெல்லாம் பரலோகம் கூட்டு போயிடுவார். ஆவிக்குரிய ஒரு மண்டலத்துக்குள்ள, ஆவிக்குரிய ஒரு உலகத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இந்த பூமிக்குரிய காரியத்தை கழிச்சு கட்டிடுவார். ஏன்னா இது அவ்வளோ நல்லது கிடையாது. இது ஒரு தற்காலிகமாக வச்சிருக்கிறாரே ஒழிய இதை நிரந்தரமாக அவர் விரும்பவில்லைன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். தவறு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யோவான் என்ன சொல்றாரு? தரிசனத்தை கண்டாராம். அதில் வந்து பரலோகத்தில் இருக்கிற எருசலேம் வந்து இறங்கி கீழே வருதான். எங்க வருது? பூமிக்கு வருது. யோவான் சொல்றாரு, ஒரு புதிய வானத்தை மட்டும் உண்டு பண்ணல, புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டு பண்ணுகிறார். அப்ப பூமியை கழிச்சு கட்டல அவரு. என்னமோ தெரியல, அவர் பூமி மேல அவர் ஆசை, அவருக்கு தேவனுக்கு விருப்பம். சிலருக்கு நம்ம கிறிஸ்தவனுக்கு தான் விருப்பம் இல்லை, ஆனா அவருக்கு இதை விடுறதுல ஒரு கை பாத்துருவோம்ட்டு புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி பரலோகத்தை இறக்கிடுறாரு. வெளிப்படுத்தல் 21ஆம் வசனத்தை வாசித்து எல்லாத்தையும் வாசிக்கிறீங்க நேரம் நீங்க வாசித்து பாருங்க. இப்போ வேணா போங்க, சந்தேகம் வந்து பைபிளை திறந்து பாருங்க. யோவான் சொல்றார், புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். எருசலேம் வந்து கீழே இறங்கி வர்றதை பார்த்தேன். பரம எருசலேம் கீழே இறங்கி வருது. இறங்கி வந்து நாம எல்லாரும் அங்கதான் இருக்கிறோமா? எங்க? பரலோகம் பூமிக்கு வந்து ரெண்டுமே மர்ஜ் ஆயிடுது, ரெண்டுமே ஒன்றாய் சேர்ந்துருது. நம்ம சொன்னோம்ல நேற்று வந்து எபேசியர் 1:3 பவுல் வந்து ஸ்தோத்திரம் செலுத்துறாரு. என்னன்னு ஸ்தோத்திரம் செலுத்துறாரு? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மளை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆசீர்வச்சிருக்கிறான்னு சொன்னோம் இல்லை? அந்த உன்னதங்களிலே வந்து ஒரு ஆவிக்குரிய மண்டலம், கண்ணுக்கு தெரியாத ஒரு மண்டலம். இப்போதைக்கு தான் இந்த ரெண்டு மண்டலமும் ஓரளவுக்கு பிரிஞ்சு இருக்கு. காணக்கூடிய உலகம் இருக்கு, காணக்கூடாத உலகம்னு இருக்கு. இங்கே நடக்கிறது சில நேரம் அங்கே தெரிய மாட்டேங்குது. சிலர் அது இல்லாத மாதிரி வாழ்ந்து. ஆனால் ஒரு நாள் வரப்போது ரெண்டுத்தையும் அப்படியே ஒன்றா சேர்த்துருவார் தேவன். பரலோகத்துக்கு பூமி கொண்டு வந்துட்டு இந்த கண்ணுக்கு தெரியாத உலகம், கண்ணுக்கு தெரிகிற உலகம் எல்லாத்தையும் அப்படியே மர்ஜ் பண்ணிடுவார். தேவன் நம் மத்தியில் வசிப்பார்னு எழுதப்பட்டிருக்கு. வாசித்து பாருங்க வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம். அப்போ இந்த பூமி அவர் கழிச்சு கட்டல, இந்த சரீரத்தையும் அவர் என்ன பண்ணல, கழிச்சு கட்டல. ஆனா இன்னும் அப்கிரேட் பண்ணிடுறாரு. இந்த அப்கிரேட்லாம் பார்க்குறோம்ல, நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். கரெக்டாக இந்த அப்டேட்டை வந்து தேவன் வேற லெவலுக்கு கொண்டு போகிறாரு. ஒட்டு மொத்தமாக வேற லெவலுக்கு அப்கிரேட் பண்ணி விட போகிறார் இந்த சரீரத்தையும் இந்த பூமியும். அதனால தான் எப்படி சொல்லுது, புதிய வானம் புதிய பூமி. சரீரம் கூட புதிய சரீரம் தான். நம்ம மண்ணோட மண்ணா போனால் கூட, நான் சொல்கிறது ஒரு அடக்கத்தில் அங்கே கல்லறையில் இருக்கிறப்போ நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்னன்னா, தேவன் இவங்களை திரும்ப உயிரோடு எழுப்ப போகிறார், நாம் பார்ப்போம். மண்ணோட மண்ணா போனால் கூட எந்த தேவன் மண்ணிலிருந்து உண்டாக்கினாரோ திரும்ப அவர் மண்ணிலிருந்து உயிரோடு எழுப்ப வல்லவர். ஆனால் உயிரோடு எழுப்புறப்போ இதே மாதிரி இருக்காது சரீரம். மகிமையான ஒரு சரீரமாக இருக்கும், சாகாமை அடைந்த ஒரு சரீரமாக இருக்கும். வியாதி வேதனைலாம் வரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சரீரமா நமக்கு கொடுத்து நித்தியமாய் நம்ம சரீர பிரகாரமா பாருங்க. ஒரு கிறிஸ்தவன் சாவரப்போ என்ன நடக்குது? அவன் சாகரப்போ அந்த செகண்டே அவனுடைய ஆவி இயேசுவோட போய் சேர்ந்து விடுகிறது. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே போய் இருக்க எனக்கு ஆசை உண்டு. இதை பண்றதா அதை பண்றதா தெரிலன்றாரு. அப்புறம் சொல்றாரு, சரி உங்களுக்காக நான் வாழ்றேன், உங்களுக்காக நான் வாழ்றேன். நான் போய் கிறிஸ்துவோட இருந்தால் சூப்பராக இருக்கும், அங்கே ஆவியில் நான் அவரோட ஐக்கியமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வேண்டி நான் வாழ்கிறது அவசியம். கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்காக வாழப்படணும். என்னங்க, செல்ஃபிஷாக வாழக்கூடாது. மற்றவர்களுக்காக
வாழணும். அப்போ ஒரு கிறிஸ்தவன் சாகிறப்போவே அவன் வந்து அவனுடைய ஆவி கிறிஸ்துவிட்ட போய் சேர்ந்துருது. ஆனா அந்த சரீரத்தை தேவன் சும்மா விடுற மாதிரி கிடையாது. அந்த சரீரத்தையும் விலை கொடுத்து வாங்கிட்டார் கல்வாரி சிலுவையில. 1 கொரிந்தியர் 6 சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்ட உங்க சரீரம், இந்த சரீரத்தை வச்சு நீங்க கண்டதையும் செய்ய முடியாது. இந்த சரீரம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானது, கிறிஸ்து சரீரத்துக்கு சொந்தமானவர். இந்த சரீரம் வந்து தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. விலை கொடுத்து வாங்கிட்டார் இந்த சரீரத்தை. ஆகவே என்ன மண்ணுக்கு மண்ணா போனாலும் திரும்ப எழுப்பிடுவார். விலை கொடுத்து வாங்கிட்டார்ல. சரீர மீட்பை நமக்கு கொடுத்து இந்த பூமியை பூர்ணப்படுத்தி பாவம், சாபம், வலி, வேதனை, வியாதி எல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தை படைச்சு, சாபம் அங்கே இருக்காது. பாருங்க, எனக்கு வாசிக்க நேரம் இல்லை. வெளிப்படுத்தல் 21:22 மரணமும் அங்கே இருக்காது. அந்த பூமியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது 3 பூமி மனுஷன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப அங்க இருக்கிற பூமி வந்து பூமியே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அந்த பூமியில எங்கேயுமே வியாதி இருக்காது, வேதனை இருக்காது, சாவு இருக்காது, துக்கம் இருக்காது. என்ன இருக்கும்? விசுவாசிகள் இருப்பாங்க. இந்த புதிய வானம் புதிய பூமியில தேவன் அவர்கள் நடுவிலே வாசமாய் இருப்பார். நாம தேவனை முகமுகமாய் தரிசிப்போம். இதெல்லாம் நம்புறீங்களாங்க? அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவோட சேர்ந்து நாம நித்தியமாய் ஆளப் போகிறோம். திரும்ப கொண்டுட்டார் பாருங்க. நீ கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொன்னாரு. இவன் நன்றி கட்ட மனுஷன் வந்து அவருக்கு விரோதமாவே கரத்தை நீட்டி கலகம் பண்ணவன். ஆனா இவர் வந்து அவர் தேவனுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், தேவன் ஒருபோதும் அவர் திட்டத்தெல்லாம் மாற்ற மாட்டாரு. பேசிட்டு அவ்வளவுதான். கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னு சொன்னார். கடைசியில் திரும்ப நம்மளை என்ன பண்றாரு? கிறிஸ்துவோட சேர்ந்து நம்மளை ஆள வைக்கிறார். இதுதான் பைபிளினுடைய முழு. இப்போ இந்த மகிமைப்படுத்துதல எதுக்கு நான் சொன்னேன்? நான் இந்த கடைசி எண்டிங் ஆஃப் த பைபிளை பார்க்குறப்போ, இதெல்லாம் எங்கே போய் முடியுதுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு என்னன்னு படுது? இந்த சரீரம் வந்து தேவனுக்கு முக்கியம் கிடையாதா? இந்த பூமி வந்து தேவனுக்கு முக்கியம் கிடையாதா? இந்த மரஞ்செடி கொடிகள்லாம் தேவனுக்கு முக்கியம் கிடையாதா? நான் கேட்குறேன். என்னங்க, மனித உறவுகள் முக்கியம் கிடையாதா தேவனுக்கு? வெறும் ஆவிக்குரிய காரியங்கள் தான் முக்கியமா? ஏதோ பைபிளை வாசித்தோமா, ஜெபம் பண்ணோமா, செத்தா பரலோகம் பண்ணுமா? அதாவது செத்து பரலோகம் போறது அது வெறும் அப்படி யோசிக்க கூடாது. பரலோகம் பூமிக்கு வருது ஒரு நாள். பரலோகம் வந்து எல்லாம் சேர்ந்துருதுங்க. இப்போ எல்லாரும் வந்து ஒரு எஸ்கேபிஸ்ட் மென்டாலிட்டியை வச்சுக்கிறாங்க சிலர் கிறிஸ்தவங்க. அதாவது இந்த சரீரத்தை ஒரு நாள் எஸ்கேப் பண்ணி போயிடலாம். எப்படி பாழா போன இந்த சரீரம், இதுதான் என்ன பாவம் செய்ய வைக்குது, சபிக்கப்பட்ட சரீரம், போ இது ஒரு நாள் இதுலேருந்து நம்ம விடுதலையாகி போய் நல்ல ஆவியா இப்படியா தேவன் நமக்கு திட்டம் பண்ணியிருக்காரு. கொஞ்ச காலம்தான். ஒருவேளை இயேசு ரிட்டர்ன் வர்றதுக்கு தாமதிச்சாருன்னா அதுக்கு முன்னால் மரிக்கிறவர்கள் வந்து ஆவியா இயேசுவோட இருப்பார்கள். ஆனால் திரும்ப சரீரத்தை எழுப்பி சரீர பிரகாரமாய் நம்மளை மகிமையான அவருடைய ஒரிஜினல் திட்டத்தின்படி வாழ வைக்கணும்னு அவர் வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்கார். அவர் வந்து ரொம்ப தீர்மானிச்சுட்டா இருப்பாருங்க. மனுஷன் தான் எப்படி ஆயிட்டான் இன்னைக்கு. சில கிறிஸ்தவங்க தான் எப்படி ஆயிட்டாங்க. இந்த சரீரம் நல்லது இல்லை, இந்த பூமிக்குரிய காரியங்கள் நல்லது இல்லை, நம்ம இங்கேயா இருக்க போகிறோம். ஐயோ ஏங்க, திரும்ப ஒரு பூமியை வச்சு பண்ணுறப்போ அங்கே விசுவாசிகளை வைக்கிறப்போ நான் நினைக்கிறேன் நிறைய விசுவாசிகள் ஆச்சரியப்படுவாங்க. என்னங்க திரும்ப பூமிக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு. மகிமையான பூமியாக இருக்கும் பாருங்க. அதனால தான் பாருங்க, பூமிக்குரிய காரியங்களை வெறுக்கக்கூடாது, பொருளாதார காரியங்களை வெறுக்கக்கூடாது. இது நல்லது இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு கிறிஸ்தவ போதனையே கிடையாது. ஒரு துறவிய போல தேவன் வந்து நம்மளை வாழ சொல்லலை, வைக்கலை, சொல்லலை. அது அவருடைய விருப்பமே கிடையாது. அவருடைய விருப்பமே கிடையாது. பவுல் சொல்றாரு, கடைசி காலத்தில் துறவியை போல வாழ சொல்லுவாங்க, அவங்கள நம்பாதன்றாரு. 1 தீமோத்தேயு 4:1-6 வாசித்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, கடைசி காலத்தில் இந்த கள்ள போதனையை கொண்டு வருவாங்களாம். எந்த கள்ள போதனை? துறவியை போல வாழுன்ட்டு திருமணத்தை வேண்டான்னு தள்ளிட சொல்லுவாங்களாம். அப்புறம் சில உணவுகளை வேண்டான்னு தள்ளிட சொல்லுவாங்களாம். எனக்கு தெரியும் சில கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு நல்ல பரிசுத்த கிறிஸ்தவனாக இருக்கிறேன் நான். திருமணம் செய்யாமல் வாழ்றது வந்து வேற லெவல் அவங்கள பொறுத்த வரைக்கும். சில ஸ்தாபனங்களில் திருமணம் செய்யாமல் தான் ஊழியம் செய்யணும்னு கண்டிஷன்லாம் போட்டிருக்காங்க. எங்கள் தாத்தா வந்து அந்த ஸ்தாபனத்துலேருந்து வந்தவர். எங்கள் தாத்தாவுடைய அம்மா வந்து அந்த கண்டிஷனை ஒத்துக்காமல், அந்த ரூலை ஒத்துக்காமல் நீங்கள் பேசுறது கள்ள போதனைன்னு அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கிட்டயே சொல்லியிருக்காங்க நேராக.
பைபிளை திறந்து ஏதோ கடைசி காலத்தில் இந்த மாதிரி கள்ள போதனை வரும்னு சொல்லியிருக்குல்ல, அது நீங்கள் தான். எப்படி என் மகனை பார்த்து சொல்லலாம் திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்யணும், இன்னியோட நான் உங்கள்கிட்ட இருந்து வெளியே போகிறோன்னு வெளியே கொண்டு வந்து, அதனால தான் எங்கள் அப்பா பிறந்தாங்க, அதனால தான் நான் பிறந்தேன். பாருங்க எவ்வளோ ஒரு வஞ்சகமான போதனை இதெல்லாம் பாருங்க. அவங்களுக்கு இருந்த தைரியம் பாருங்க. என்னுடைய தாத்தாவுடைய அம்மா சொல்கிறேன், அவங்க தான் கிறிஸ்துவுக்குள் முதல்ல வந்தவங்க எங்கள் குடும்பத்தில். ஏமி கார்மைக்கல்ன்ற அந்த ஒரு மிஷினரின் மூலமாய் கிறிஸ்துவ அறிந்து கொண்டாங்க. அவங்களுக்கு பாருங்க பெரிய ஒரு போதனைலாம் இல்லைனாலும் பைபிளை வாசித்தாங்க. பைபிளை வாசித்து அந்த மாதிரி ஒரு பகுதி அவங்களுக்கு தெரிஞ்சதுனால உடனே அடையாளம் கண்டுபிடிச்சாங்க, இது தவறான, இது பைபிள் போதனை கிடையாது. கேட்கறதுக்கு அப்படியே ஆவிக்குரிய அப்படியே மேகத்தில் மிதங்குற மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கும் பைபிளுக்கும் ரொம்ப தூரம். ஆக்சுவலாக அங்கே போய் வாசித்து பாருங்க. பவுல் சொல்றத இது பிசாசுகளால் வர போதனைன்னு சொல்றாரு. பாருங்க எப்படி எப்படி வஞ்சிக்கணுமோ அப்படி எப்படி வஞ்சிக்க பார்க்குறான் பிசாசு. இந்த லௌகீக இன்பங்கள்லாம் வேண்டாம், இந்த பூமிக்குரிய காரியங்கள்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டு கொடுத்துடணும். நம்ம தேவன் அது சொன்னாரா? என்னங்க தேவனை விட நம்ம ஓவர் பரிசுத்தராயிடுறோம் போல இருக்கு. கிறிஸ்தவங்க சில நேரம் தேவனை விட முட்டாள்தனங்க. இதெல்லாம் முட்டாள்தனம் மட்டும் இல்லை, வஞ்சனை. வஞ்சனை இது. எத்தனையோ ஊழியக்காரர்களை இந்த மாதிரி இந்த போதனை திருமணம் செய்யாமல் தடுத்து நிறுத்திருச்சு. இன்னைக்கு இந்த சபைக்கு எத்தனை வருஷமாக எங்கள் அப்பா போச்சிருக்கிறாங்க. பாஸ்டர் சாம் செல்லதுரை என்னுடைய தகப்பனார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எங்கள் தாத்தா அந்த போதனை கேட்டு போயிட்டு இருந்தா பாஸ்டர் சாம் செல்லதுரை பூமியில் பிறந்திருக்கவே மாட்டாருங்க. யோசித்து பாருங்க, இதெல்லாம் விளையாடுற காரியம் கிடையாது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நான் நினைக்கிறேன் பூமியில நமக்கு இருக்கிற நம்பர் 1 ஆசீர்வாதமே நம்முடைய பிள்ளைகள். அது ஒரு ஆசீர்வாதம். உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன் தேவன். இமோஷனல் ஆயிட்டேன் நான் கொஞ்சம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி காரியங்கள் பாருங்க கிறிஸ்தவத்துக்குள்ள அப்படியே நுழைஞ்சிருச்சு. இந்த துறவியை போல வாழணும், இதெல்லாம் கிறிஸ்தவ போதனையே கிடையாது. பைபிள் மூடி இருக்குதுன்றதுனால நான் பைபிளை பேசலான்னு நினைக்காதீங்க. ஒவ்வொன்றும் எடுத்தால் நேரம் ஆகிடும். நீங்கள் கேட்க ரெடின்னா நான் பாட்டு நைட் வரைக்கும் பேச ரெடி. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, நான் சொன்னது உண்மையா இல்லைன்னு நீங்கள் செக் பண்ணிங்க. என்ன இவ்வளோ ஒரு கோபமாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நான் நினச்சி பார்க்குறேன், ஒரு வேளை எங்கள் தாத்தாவுடைய அம்மா இதை புரிஞ்சுக்கலன்னா அறிஞ்சிக்கலன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த பூமி ஆசீர்வாதத்தை இழந்திருக்கும். அப்போ இந்த மாதிரி நினைக்கிறது பைபிளுடைய போதனையே கிடையாது. பைபிளுடைய ஒட்டு மொத்த போதனையை பார்த்தீங்கன்னா தேவன் பூமியை நல்லா தான் பார்க்குறாரு. அவர் ஒரு நல்லதுன்னு பார்க்குறாரு. அதை நம்முடைய சரீரத்து கூட நல்லதுன்னு பார்க்குறாரு. நம்முடைய சரீரத்துக்கு அவர் கொடுத்துருக்கிற இன்பங்கள் அதையும் அவர் எப்படி பார்க்குறாரு? நல்லதுன்னு பார்க்குறாரு. பிசாசு என்ன பண்ணியிருக்கான்? அதை எடுத்துட்டு திரித்து விட்டு தேவன் பாருங்க இந்த திருமணம் போன்ற காரியங்கள்லாம் அவர் உண்டாக்கி இருக்கிறாரு. இந்த திருமணத்துக்குள்ள தான் இந்த சரீர இன்பத்தை இன்பமான உறவை அனுபவிக்கணும்னு வச்சிருக்காரு. பிசாசு என்ன பண்றான்? நீ திருமணம் செய்யறதுக்கு முன்னாலே அதை அனுபவிச்சுக்கோ, அல்லது திருமணம் செய்த ஆளை விட மற்ற ஆளை விட நீ அதை அனுபவிச்சுக்கோன்றான். அதுதான் தப்பு. தேவனுடைய டிசைன் என்ன பண்றான்? லைட்டா அப்படி அட்ஜஸ்ட் பண்றான். எதுக்கு திருமணத்துல மட்டும்தான் அனுபவிக்கணும்? முன்னாலே அனுபவிச்சுக்கலாம்ல, அதுக்கு வெளியே அனுபவிச்சுக்கலாம்ல. அதுதான் பாவம், அதுதான் கெட்டது. ஆனா அது கெட்டதுன்றதுனால எல்லா இன்பத்தையும் அப்படியே தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டோன்ட் த்ரோ த பேபி அவுட் வித் த பாத் வாட்டர்னு. அதாவது குளிக்கிறப்போ அழுக்கெல்லாம் குளிக்கிறப்போ எவ்வளோ அழுக்கு வருது, இந்த அப்படியே வர்றப்போ அழுக்கா வருது. குழந்தைய குளிப்பாட்டினீங்கன்னா அழுக்கா வருது. கடைசியில் அந்த அழுக்கு தண்ணியோட சேர்த்து குழந்தையும் தூக்கி எறிஞ்சிருவீங்களா? கிடையாது. குழந்தைய வச்சிங்கன்னா அழுக்கு தண்ணியை மட்டும் தூக்கி எறிஞ்சிடணும். அது போல இந்த காரியங்களை எப்படி பிசாசு எல்லாத்தையும் கெடுத்து வைக்கிறான், திரித்து வைக்கிறான்றத அடையாளம் கண்டுபிடிச்சு அதை மட்டும் வெளியேற்றணும். நம்ம அதுக்கு இடம் இல்லை. நாக்கில் ருசியை வச்சது தேவன். அப்போ நல்லா சுவையா சாப்பிட்டு அதை என்ஜாய் பண்றது அவர் கோச்சிக்கிறாரா? அப்போ கண்ணை இந்த அழகை ரசிக்கக்கூடிய விதத்தில் படைச்சவர் தேவன். அப்போ நம்ம அதை செய்கிற போது கோச்சிக்கிறாரா? அவர் அதை தவறான விதத்தில் நம்ம பயன்படுத்துவோம்னா அவர் அதுக்கு அது அவருக்கு பிடிக்காது.
அது சரி கிடையாது. ஆனால் நல்ல விதத்தில் பயன்படுத்துறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காரு நமக்கு. பெருந்தினி ஆகிடக்கூடாது நாக்கில் ருசியை வச்சதுனால. ஆனால் சாப்பிட்ற சாப்பாடை என்ஜாய் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லையே. பாருங்க, கிறிஸ்தவர்கள் இந்த ஒரு தவறான அபிப்பிராயம் அவங்களுக்கு இருக்கிறதுனால கர்த்தர் கொடுக்குற காரியங்களை ஆசீர்வதிக்காமல் இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களே வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இது நல்லது இல்லை, இது கெட்டது, இது பாவம் அப்படின்னு அழுக்கு தண்ணியோடு சேர்த்து குழந்தையும் தூக்கி எறிகிற மாதிரி தேவன் படைச்ச நல்லதையும் கூட வேண்டான்னு அவங்க தள்ளிடுறாங்க. சரி, இப்போ ஒரு காரியம் நம்ம இது நல்லது. எது? இந்த பூமிக்குரிய பொருளாதார சரீர பிரகாரமான காரியங்கள், ஆசீர்வாதங்கள் நல்லது என்பது இந்த ஸ்டடி வெளிப்படுத்தியிருக்கு. திரும்ப சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன். இப்போது நான் கடைசி வரைக்கும் கொண்டு போனேன். பைபிளை கடைசி வரைக்கும், கடைசி 1-2 அதிகாரம் வரைக்கும் கொண்டு போயிட்டேன். சரியா? இப்போ நான் இன்னொரு கேள்வி எழுப்புறேன். இப்போது தேவன் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதங்களையும், சரீர பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் உட்பட, நாம் இப்போ அனுபவிக்க முடியுமா அல்லது நித்தியத்தில் அனுபவிக்க முடியுமா? இப்போ ஏன் கேள்வி வந்தது, பதில் கரெக்டு. இப்போ ஏன்னா அதுலேயே இன்னொரு வார்த்தை அவர் சொல்லாமலே சொல்கிறாரு. இப்போவே, பிறகு அப்பவும். அப்படி தானே? இப்போவும் ப்ளஸ்ஸு அப்புறமும். இந்த கேள்வி கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்குறது நல்லது. பாருங்க, கேன் வி என்ஜாய் ஆல் ஆஃப் காட்ஸ் பிளெஸிங் நவ் ஆர் இன் இட்டர்னிட்டி? இது ஏன் நான் வேணுக்குன்னு இப்படி இடக்கு முடக்கா கேட்குறேன்? கேள்வியே ஒரு விதத்தில் தப்பு. இப்போவும் என்ஜாய் பண்ணலாம், பிறகும் நித்தியத்திலையும் அனுபவிக்கலாம். ஆனால் நான் வேணுக்குன்னு இந்த கேள்வி ஏன் தெரியுமா கேட்டேன்? ஏன்னா கிறிஸ்தவத்தில் இந்த விஷயத்தில் வர்றப்போ 2 தவறான எக்ஸ்ட்ரீம் போதனை இருக்குது. அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கிறிஸ்தவத்தில் இந்த விஷயத்தை, அதாவது இப்போ அனுபவிக்கலாமா அல்லது நித்தியத்தில் அனுபவிக்கலாமான்னு வர்றப்போ 2 தவறான எக்ஸ்ட்ரீம் போதனை இருக்குது. ஒரு தவறான எக்ஸ்ட்ரீம் என்ன சொல்லுது? எல்லாமே பரலோகத்துக்கு போன பிறகு தான், இப்போ ஒன்றுமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க, வாழ்கிறாங்க. இப்போ இந்த பாழாப்பன உலகத்தில், சபிக்கப்பட்ட உலகத்தில் என்னத்தையோ வாழ்க்கையை தள்ளணும். ஒரு நாள் பரலோகம் போய் சேருவோம். அப்போ சேர்ந்த பிறகு நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் இப்போ ஒன்றுமே கிடையாது. இது ஒரு எக்ஸ்ட்ரீம், தவறான எக்ஸ்ட்ரீம். இன்னொரு, இப்போ நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த ஒரு கும்பல் இப்படி போகிறதுனால நான் நினைக்கிறேன் சிலர் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இப்படி இழுத்து, இப்போ சில நேரம் தெரியாமல் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு ஓடிடுறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் என்னது? இந்த எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, எல்லாத்தையும் இப்போவே அனுபவிக்கலாம், இப்போத்துக்கும் நித்தியத்துக்கும் வித்தியாசமே இல்லைப்போ, எல்லாமே இப்போவே, முழுமையாக இப்போவே, பூரணமாக இப்போவே. இதுவும் தவறான எக்ஸ்ட்ரீம். உதாரணம் கொடுக்குறேன். இப்போ ஒன்றும் கிடையாது, பிறகுதான் எல்லாம் அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ சரீர சுகத்துக்காக நம்ப மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க. வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த உலகம் வியாதி உள்ள உலகம் தான், என்ன பண்ணுறது, என்னத்தையோ ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சுகமாகிறது, இல்லைன்னா நம்ம சகிச்சிக்கணும். ஒரு நாள் வியாதி இல்லாத உலகத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போகிறார். எக்கானமி டவுன் ஆயிடுச்சா, அது அப்படி தான், இந்த உலகத்தில் அப்படி தான், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னமோ சாப்பிட்றதுக்கு என்னமோ கஞ்சி இருந்தால் போதும், அல்லது அது இல்லை, அது கூட இல்லையா, என்ன பண்ணுறது, இது இப்படி, இந்த உலகம் இப்படி தான், இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பரலோகம் போகிற வரைக்கும் காத்து இருக்கணும். குடும்ப பிரச்சனையாக இருக்கா, இதெல்லாம் தீர்க்க முடியாது, இந்த உலகம் இப்படி தான், சபிக்கப்பட்ட உலகம், இதில் ஒன்றும் கிடைக்காது. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு, ஒரு நாள் பரலோகம் போய் சேர போகிறோம், அங்கே தேவன் நமக்கு எல்லாத்தையும் தருவார். இங்கெல்லாம் சொந்த வீடு கிடையாது, அங்கே மாளிகை உண்டு. இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் நம்புவாங்க, வாழ்க்கையை இப்படி தான் அப்ரோச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பூமியில் பெருசாக எதையும் அடையணும்னு நினைக்க மாட்டாங்க, எதையும் அடையவும் மாட்டாங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் போகும். இந்த எக்ஸ்ட்ரீமில் இருக்கவங்க, எந்த எக்ஸ்ட்ரீம்? இது இப்போவே எல்லாம் முழுமையாக அனுபவிச்சிடலாம், பூரணமாக அனுபவிச்சிடலாம், இப்போத்துக்கும் அப்புறத்துக்கும் நித்தியத்துக்கும் வித்தியாசமே கிடையாது போன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரியும் சிலர் இருக்கிறாங்க. ஒரு 2 உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் நான். ஒன்று நீங்கள் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, சிலர் இப்போவே நாம் சாகாமையை அனுபவிக்க முடியும் என்று போதித்து கொண்டு வருகிறார்கள். தெரியுமா உங்களுக்கு?
சென்னையிலலாம் இருக்குது, அது மதுரை வரைக்கும் வந்துருச்சான்னு தெரில, கண்டிப்பாக இருக்கும். அதாவது இப்போவே சாகாமையை அனுபவிக்கலாம்னு என்ன அர்த்தம்? நம்ம சாகவே தேவையில்ல. ஏன் 120 வருஷம் தான் வாழணுமா? 200 வருஷம் வாழலாம், 300 வாழலாம், 500 வாழலாம், 1000 வாழலாம், போ நித்தியமா வாழலாம். இப்பவே வாழலாம். இயேசு தான் மீட்டு எடுத்துட்டார், சிலுவையில் அறையப்பட்டாரு, உயிரோட எழுப்பிட்டாரு, அவர் நித்தியமா வாழ்றாரு. அப்ப நாமளும் இப்பவே நித்தியமா வாழலாம். சாவுன்றது நமக்கு வரவே தேவையில்லப்போ. என்னங்க இது வேதத்தினுடைய போதனையா? இது இப்ப அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதமா நான் கேட்கிறேன். சாகாமை இது ஏன் வருதுன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு இவங்க போனதுனால தான் வருது. இப்போ இந்த மாதிரி போதிக்கிறவங்க சரியான்னு கேட்குறேன் நான். பைபிளோட ஒத்து போதான்னு கேட்குறேன் நான். அப்போ 1 தெசலோனிக்கர் 4:13-18 என்ன தூக்கி தான் எறியணும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்து வரும்போது முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லது 1 கொரிந்தியர் 15:51 வாசித்து பாருங்க. நாம ஒரு இமைப்பொழுதில் மறுமாக்கப்படுவோம். எந்த இமைப்பொழுதில்? அவர் தூதனுடைய எக்காலத்தோடு வர்றப்போ அந்த இமைப்பொழுதில் சாகாமை உள்ள சரீரத்தை நாம அடைவோம். அப்படிதானே பைபிள் போதிக்குது. இல்லை இப்போ நாம ரட்சிக்கப்பட்டோம், ஆகவே இப்பவே சாகாமையை அனுபவிக்கலாம் பைபிள் போதிக்குது. தப்பு. இன்னொரு உதாரணம் சொல்றேன். சிலர் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, பெர்ஃபெக்ட் சாங்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. பெர்ஃபெக்ட் சாங்டிஃபிகேஷன்னா இந்த பூமியிலேயே ஒரு பாவம் கூட செய்யாம 100க்கு 100 பர்ஃபெக்ட் பரிசுத்தமா வாழ முடியும். இன்னும் கேட்டா சோதிக்கப்படக்கூட முடியாத அளவுக்கு வந்துட முடியும் அப்படின்னு நம்பினவங்க இருக்கிறாங்க. இப்போ கூட சிலர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், அது பைபிளுடைய போதனையான்னு கேட்குறேன் நான். உங்களுக்கு தெரியுமா, சிலர் இதை ஒரு எக்ஸ்ட்ரீம் கொண்டு போய், நான் பர்ஃபெக்டாக பரிசுத்தம் ஆயிட்டேன், எனக்குள்ள கொஞ்சம் கூட பாவம் செய்யறதுக்கு ஆசையே இல்லை, போயிடுச்சு, ஆகவே என்னை சோதிக்க கூட முடியாதுன்ட்டு சிலர் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. சொல்ல விரும்பல, நான் மேடையிலேருந்து சொல்ல முடியாது, அசிங்கம். நான் சோதிக்க கூட முடியாது, வேணா பாரு பார்க்கலாம் சேலஞ்ச் பண்ணி கேடுகட்ட விதத்தில் விழுந்து அவமானப்பட்டு விழுந்து போய் அசிங்கப்படுத்தி தங்களையே அசிங்கப்படுத்தி அந்த மாதிரிலாம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இது ஒரு என்ன நம்புறாங்க, இப்போவே பூரண பரிசுத்தம் அடைஞ்சிடலாம், சோதிக்கப்பட ஒரு நாள் அது வரப்போகுது பாருங்க. பைபிள் போதிக்குது, தேவன் நம்மளை மகிமைப்படுத்தும் போது இந்த புதிய வானம் புதிய பூமியை உண்டாக்கி நமக்கும் புதிய சரீரத்தை கொடுத்து நம்மளை பூரணப்படுத்தும் போது பாவம் இல்லாத உலகத்தில் வச்சிட போறாரு. அந்த நாளில் பாவமும் இருக்காது, பாவத்தினால் சோதிக்கப்படவும் முடியாது, முற்றிலும் பாவம் இல்லாம குற்றமற்றவர்களாய் 100க்கு 100 பரிசுத்தமா ஆக போறோம். அது ஒரு நாள் வருது, ஆனா இப்பவே வருதுன்னு சொல்லிட்டா அது ஏமாற்றம் அடைவோம். இது ஒரு 2 உதாரணம் சொன்னேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் போறவங்க இருக்கிறாங்க. அப்போ சென்ட்ரல் இருப்பதுன்னா என்னது? இப்பவே பிளஸ் அப்புறம். எப்படி? எல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களும் இப்பவே அனுபவிக்கலாம், அப்புறமும் அனுபவிக்கலாம். சரி சரி, இப்போ இன்னொரு காரியத்தை தெளிவுபடுத்துறேன். சிலர் என்ன பண்ணிடுறாங்க, இப்போ நான் சொன்னேன் இப்படியும் போகக்கூடாது இப்படியும் போகக்கூடாது, சென்டரில் இருக்கிறதுனா இப்போவே ப்ளஸ் அப்புறம். இப்போ சிலர் இது என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் லைட்டாக அப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இப்போவே நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம், நித்தியத்தில் சரீர பிரகாரமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலாம்னு சிலர் அப்படி சொல்கிறாங்க. அது கரெக்டா? திரும்ப சொல்கிறேன், சிலர் என்ன பண்ணுறாங்க, சரி இந்த எக்ஸ்ட்ரீமும் வேண்டாம் இந்த எக்ஸ்ட்ரீமும் வேண்டாங்க, சிலது இப்போங்க சிலது அப்போங்க அப்படின்றத வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது கேட்டிங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க, பாருங்கள் நீங்கள் புதிய ஏற்பாடு பாருங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை ஃபோக்கஸ் பண்ணதில்லை அப்படின்வாங்க. அப்போ இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இயேசு திரும்ப வரப்போதான் இந்த பூமிக்குரிய பொருளாதார ஆசீர்வாதம். ஏன்னா இயேசு திரும்ப வரப்போதானே வியாதி இல்லாத உலகமாக இருக்க போது, சாவு இல்லாத உலகம், வேதனை இல்லாத உலகம், சாபம் இல்லாத உலகம். அப்போதான் நம்ம இந்த மாதிரி பூமிக்குரிய சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள்லாம் அனுபவிக்க முடியும்னு சிலர் சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அது கரெக்டாக தப்பா? தப்பு தப்பு. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் சரி பூமிக்குரிய ஆசீர்வாதமும் சரி இப்போ ப்ளஸ் அப்புறம். அதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க இப்படி சொல்கிறேன், எல்லா சகல ஆசீர்வாதமும் ஆவிக்குரியதாக இருக்கட்டும் பூமிக்குரியதாக இருக்கட்டும் எல்லாமே அதனுடைய முன் ருசியை டவுன் பேமெண்ட்டை இப்போவே அனுபவிக்கலாம், அதனுடைய பூரணத்தை முழுமையை
அப்புறம் அனுபவிக்கலாம். இதுதான் நான் நினைக்கிறேன் பெஸ்ட் வே ஆஃப் இதை புரிஞ்சுக்கிறது. முன் ருசி இப்போ, முழுமை பூரணம் அப்புறம். டவுன் பேமெண்ட் இப்போ, ஃபுல் பேமெண்ட் அப்புறம். இப்போ இப்படி சொல்கிறதுனால என்னங்க வெறும் முன் ருசி தானங்க அப்படின்னு சொல்லாதீங்க. முன் ருசி டவுன் பேமெண்ட்டே ரொம்ப சூப்பர் தான். என்னங்க, உங்களுக்கு ஒரு வீடை வாங்குறீங்கன்னா, சென்னையெல்லாம் ரொம்ப விலை ஜாஸ்தி, பல கோடிகளை கொடுத்து கூட வாங்குறாங்க சிலர். டவுன் பேமெண்ட் வந்து பொதுவாக டவுன் பேமெண்ட் மட்டுமே 20-30%, அல்லது 10% ஒரு 30% கேட்பாங்க இல்லையா? டவுன் பேமெண்ட் கொடுத்தா தான் மீதிக்கு லோனே. அப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி நினச்சிக்கலாம் வேணா நீங்கள். அதனுடைய முழுமையை நாம் இப்போ அனுபவிக்கலான்னு சொன்னால் அது வந்து அவ்வளோ கரெக்டாக போகாது. ஆனால் அதனுடைய டவுன் பேமெண்ட், அதனுடைய பெரும் ஒரு பகுதியை இப்போவே அனுபவிக்கலாம். அல்லது இதையும் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தையும் வச்சுக்கோங்க, முன் ருசி. எல்லாம் சொல்லுவாங்க முன் ருசி, முன் ருசி. எல்லாத்தையுமே இப்போவே ருசிக்க வைக்கிறாரு. ஆனால் அது முழுமையாக வந்து நமக்கு வந்து நித்தியத்தில் அனுபவிக்க வைக்க போகிறார். சில உதாரணங்கள் சொன்னால் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவும் பாருங்கள். உதாரணத்துக்கு, இது வந்து வெறும் சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு மட்டும் பொருந்தாது, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கும் பொருந்தும். சிலர் என்ன பண்ணுறாங்க, இது ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவாங்க, ஆல்ரெடி அண்ட் நாட் எட். ஆல்ரெடி இப்போவே, நாட் எட்னா அப்புறம். இதை நம்புறவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து ஆவிக்குரியது அப்புறம் வந்து அது தப்பு. நான் உதாரணம் கொடுக்குறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோங்க, பாவ மன்னிப்பு. நீங்கள் நினைக்கிறீங்களா முக்காவாசி விசுவாசிகள் பாவ மன்னிப்பை உருப்படியாக இப்போ அனுபவிக்கிறாங்கன்னு? பாவம் மன்னிக்கப்படாத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நிறைய விசுவாசிகள். எனக்கு தெரிஞ்சு பாவம் மன்னிக்கப்பட்டு பாவம் மன்னிக்கப்படாத, அதான் பாக்கெட்டில் சாவி இருக்கிற மாதிரி, ஆனால் சாவி இல்லாத மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னமோ பாவம் இன்னும் தேவன் வந்து அவங்களுடைய பாவத்தை தான் கணக்கில் எடுத்திருக்கிறாரு, ரெக்கார்டில் வச்சிருக்கிறாரு, அதனால தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்ற ஒரு எண்ணத்தோட வாழ்றதுனால தான் உருப்பட முடியல அவங்களால. இப்போ அவங்களுக்கு எடுத்து நம்ம என்னன்னு போதிக்கணும், இல்லைப்பா பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுப்பா, இதை நம்புப்பா, அப்போ இப்போவே நீ அதுலேருந்து அந்த குற்ற உணர்வுலேருந்து நீ விடுதலை ஆகலாம், தகுதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு முன்னேறாமல் இருக்காத, இதை நம்புன்னு நம்ம அவங்களுக்கு சொல்கிறப்போ தான் அதை இன்னும் முழுமையாக அனுபவிக்கிறாங்க பாருங்க. நான் சொல்லப்போனால் நான் நினைக்கிறேன், இந்த பாவம் மன்னிப்புன்ற ஆசீர்வாதத்தையே பூரணமாக முழுமையாக நம்ம நித்தியத்தில் தான் 100% உணர்வோம். ஐயோ, நான் நினைக்கிறேன் இதை 100% உணர்ந்துட்டோன்னா நமக்கு சந்தோஷம் பொறுத்துக்க முடியாதுங்க. ஆனால் அப்படி இல்லைங்க. நம்ம பாவம் மன்னிப்புன்றப்போ போர் மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கோம் சில நேரம். ஏன்னா இப்போவே அது உணர மாட்டேங்குது, உணர முடியல சில நேரம். மந்தமாக இருக்குது இந்த புத்தியும் இந்த உள்ளமும். ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, அந்த பாவ மன்னிப்பினுடைய மகிமையை நான் இன்னும் நல்லா புரிஞ்சுப்பேன். ஏன்னா என் மனதையே பூர்ணப்படுத்திடுவாரு, மகிமைப்படுத்திடுவாரு. அதனுடைய ஆழத்தை இன்னும் நான் புரிஞ்சுப்பேன். இப்போ வந்து கவனிக்க புரிஞ்சுக்கலாம், ஆனால் எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என்ன சொல்ல வரேன், சிலர் சொல்றாங்க பாவ மன்னிப்பு இப்போ பெற்றுக்கொள்ளலாம், பொருளாதார ஐஸ்வர்யத்தை மட்டும் பரலோகத்துக்கு போன பிறகுதான். தப்பு. பாவ மன்னிப்பே இப்பவே பிளஸ் அப்புறம். இப்போ முன் ருசி அதனுடைய முழுமையும் பூரணமும் பிறகு. அது ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன் நான். இது எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். நீங்கள் நீதிமான்கள், நாம கிறிஸ்துக்குள் நீதிமான்கள்ன்ற சத்தியம் உண்மையில நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, உணர்ந்தோம்னா நம்ம குதிப்போங்க. ஐயோ, இதை லேஸில் எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒன்று நாம் கவனிக்கல சில நேரம், ஒன்று நாம் மறந்துடுறோம் சில நேரம். ஆனால் இன்னொன்று வந்து இந்த மைண்டுக்கு சில நேரம் பூரணப்படுத்தின பிறகு இது வேற லெவல் அது புரிஞ்சுக்கும். பாராட்டம். தேவனுடைய பிள்ளைகளை நாம் இருக்கிறோம். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் மகிமையான காரியங்கள். அதனுடைய முழுமை நாம் வந்து பிறகுதான் பாராட்டுவோம் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உதாரணம் கொடுத்தேன். இப்போ இது பொருளாதார ஆசீர்வாதம் உதாரணம் கொடுக்குறேன். பொருளாதார ஆசீர்வாதம், வியாதி எடுத்துக்கோங்க. வியாதி இப்போவே முன் ருசி பிறகு முழுமை. முன் ருசின்னா என்னது? சரீர சுகம் இப்போவே நமக்கு உண்டு. வியாதிப்பட்டு கிடக்கிறப்போ நம்ம அப்படியே இது இப்படி தான் இந்த உலகத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படி நினைக்க தேவையில்ல. தேவன் வந்து சுகமாக்குவேன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. சொல்லப்போனால் அட்டோன்மெண்ட்லேயே வச்சுட்டாரு சுகத்தை. அதாவது இயேசுவின் தழும்புகளால் நாம் சுகமாகிறோம், குணமாகிறோம், குணமானேன்னு கூட சொல்லுது புதிய ஏற்பாடு. அப்போ இப்படிலாம் சொல்லிட்டதுனால நாம் வியாதியிலிருந்து சுகத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம், நம்பலாம், விசுவாசிக்கலாம்.
விடா அப்படியே இல்லை நான் சுகமாவேன் அப்படின்னு நம்ம நம்புற தப்பா? தாராளமாக செய்யணும். ஏன்னா தேவன் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துட்டார். ஆனா வியாதி வந்துருச்சுன்னா உடனே தேவன் அதான் வாக்கு பண்ணிட்டாரு இயேசு தழும்புலால் குணமாகறேன்ட்டு, அப்போ ஏன் வியாதி வந்திருக்கவே கூடாது, இல்லை ஏன் வந்தது அப்படின்னு பேசக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன தெரியும், இது வியாதி இல்லாத உலகம் ஒன்றும் கிடையாது. வந்ததுன்னா கோச்சிக்க கூடாது. உடனே நம்பிக்கைய ஏன் இந்த மாதிரிலாம் ஆகுது எனக்கு, ஏன் இப்போ ஆகுதுன்னா அந்த மாதிரி செட்டப் இது. இதனுடைய பூரணத்தை முழுமையை பிறகுதான் அனுபவிக்க முடியும். ஒரு நாள் வரப்போகுது வியாதியே இல்லாத உலகத்துல நாம பிரவேசிப்போம். வரவே முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தை நாம பார்க்க போறோம், அதுல வாழ போறோம். பாருங்க, இப்பவே சுகம், பிறகு வியாதி இல்லாத ஒரு உலகம். அப்போ தெரியுதா, இப்ப முன்ருசி, இப்பவே டவுன் பேமெண்ட் மாதிரி, ஆனா பிறகு ஃபுல் பேமெண்ட், ஃபுல் முழுமை. இன்னொரு உதாரணம் கொடுக்குறேன். நீடித்து வாழ்வது வெர்சஸ் சாகாமை அடைவது. நீடித்து வாழுவேன் இப்பவே நமக்கு வாக்கு கொடுத்துட்டார் தேவன். ஞானத்தை பெற்றா ஒரு கையில் ஐஸ்வர்யம், இன்னொரு கையில் நீடிய வாழ்வு. அல்லது தாய் தப்பனை கனப்படுத்தினால் நான் கொடுக்குற தேசத்தில் நீடித்த நாட்கள் நீனு இருப்பாய். இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டாரு இல்லையா? அப்போ நீடிய வாழ்வு தேவன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம் இந்த பூமியில் நமக்கு கொடுக்குறாரு இல்லையா? ஆனா ஒரு நாள் வரப்போகுது நீடிய வாழ்வு இல்லை, சாகாமை, சாகவே முடியாத மாதிரி ஆக்கி விட்டுருவார் நம்மளை. நித்தியமாய் நம்மளை வாழ போய். இதுலயும் பாத்தீங்களா, அப்போ இங்க முன்ருசி ஏற்கனவே வந்துருச்சு. ஆனா பிறகு வர்றது பூரணம், முழுமை. எப்படி தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கலான்ற ஒரு தெளிவு கொடுக்கும்படி நான் இதெல்லாம் சொல்றேன். பாருங்க, பரிசுத்தத்தையும் எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம பரிசுத்தத்துல வளர்ந்துகிட்டே வரலாம். இப்போ முன்ருசி பரிசுத்தத்துல வளர்ந்துகிட்டே வரலாம். ஆனா ஒருபோதும் பூரணத்தை இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில நம்ம அடைய போறது கிடையாது. இது வேணா நீங்க ஆவிக்குரிய வாசியமாக கூட நினைச்சிக்கலாம். ஆனா ஒரு நாள் பூரண பரிசுத்தர்களாய் நாம மாற்றப்படுவோம் இயேசு வரும்போது. பொருளாதார செழிப்பு, பண விஷயங்கள், பணத்துல ஆசீர்வாதம், அப்படி அதை எடுத்துக்கோங்க. இப்பவே தேவன் நமக்கு என்ன சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அது பரலோகத்துக்கு கொடுக்கப்பட்ட வசனமா? அந்த வசனத்தை பரலோகம் போன பிறகு அதை எடுத்துக்கணுமா? இல்லை, இப்பவே அது பொருந்தும் இல்லையா? உபாகமம் 8:18 சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தருகிறவர் அவரே. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை. இது நான் பரலோகத்துக்குரிய வசனமா? இது கிடையாது. இப்போவே அவர் என்ன சொல்றாரு, இந்த உலகம் எப்படி போனாலும், எக்கானமி எப்படி போனாலும், நான் உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை தரேன், நீ என்ன நம்புன்றாரு. ஆனா அதுக்குன்னு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, இது ஏன் இப்படி நடந்துருக்கூடாது, நான் தான் கர்த்தரை நம்பினேன், இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறது எல்லாம் இருக்க. அதான் நமக்கு தெரியும் இல்லை. இப்போ முன்ருசி, பூரணம் பிறகு. அப்படி நடந்தா கூட தேவனை தொடர்ந்து நம்பணும். இல்லை இழந்ததுக்கு டபுளா தருவார் போ. அதுதான் ஒரு விசுவாசியினுடைய ஒரு ரெஸ்பான்ஸ். பாருங்க, ஒரு இந்த ஞானத்தை பெற்ற ஒரு விசுவாசி, இந்த விஷயத்தை புரிந்து கொண்ட விசுவாசி அதை அப்படிதான் அணுகுவான். ஏன்னா இந்த உலகம் வறுமை உள்ள உலகம் தான். இதுல நம்ம ஐஸ்வர்யவான்களா இருக்க முடியும்னு தேவன் சொல்றாரு அவரை நம்பும் போது. ஆனா இந்த உலகம் வறுமை உள்ள உலகம், ஏழ்மைத்தனம் இருக்கிற ஒரு உலகம். ஒட்டுமொத்தமாக அந்த உலகத்தை மாற்றணும்னா அவர் நம்ம காத்து தான் இருக்கணும். இந்த மாதிரி சவாலே வரக்கூடாது. அப்படின்னா ஒரு நாள் வரப்போகுது. அதை இப்போவே எதிர்பார்த்துக்கிட்டா நாம் அவ்வளோ பைபிளினுடைய அந்த பூரண ஞானத்தோடு நாம் சிந்திக்கலன்னு அர்த்தம். மனித உறவுகள் கூட எடுத்துக்கோங்க, திருமணம் உறவு போல எடுத்துக்கோங்க. எங்கள் சபையில் என்னுடைய தகப்பனார் எத்தனையோ வாரங்களில் திருமணத்தை பற்றி போதிச்சாங்க சமீபத்தில். இப்போ அந்த மாதிரி போதனைகளை கேட்குறவங்க இந்த பூமியிலேயே நல்ல ஒரு சூப்பரான ஒரு திருமண வாழ்க்கையை அனுபவிக்கலாம். உலகத்தில் சொல்லுவாங்க திருமணம்னாலேயே இப்படி தான், அதை பழிச்சு பேசுவாங்க, அதை இழிவாக பேசுவாங்க. ஆனால் நாம் வேதத்தினுடைய போதனைகள் எடுத்துக்கிட்டு, அதனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கிட்டு அதை அப்ளை பண்ணுவோமானால், தேவன் கொடுத்த ஞானத்தின்படி அந்த திருமணத்தை நடத்துவோமானால்
அனுபவமானால் இப்போவே திருமண வாழ்க்கையில் வெற்றியை அடையலாம். ஆனால் ஏதோ ஒரு 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 டிஸ்அக்ரிமெண்ட் ஆயிடுச்சு திருமணத்தில், கணவனுக்கும் மனைவிக்கும். என்ன பைபிள் சொல்லுது? நம்ம ஒரே மாம்சமாக இருக்கிறோம், இருவர் ஒருவர் ஆறாங்க, ஆனால் எங்களுக்கு ஒத்து போக மாட்டேங்குது, ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு சும்மா அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா அந்த பூரண அளவுக்கு ஒரு மனித உறவுகள் சூப்பராக இருப்பது வரப்போகிற உலகத்தில் தான். ஆக்சுவலாக வரப்போகிற உலகத்தில் திருமணமே இருக்காது. இயேசு போதிக்கிறார், வரப்போகிற உலகத்தில் திருமணம் இருக்காது. அதை பார்த்துட்டு சிலர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஐயோ, வரப்போகிற உலகத்தில் ஏன் இருக்காதுன்னா அவசியமே கிடையாது. ஏன்னா ஹெவன் இஸ் அ வேர்ல்ட் ஆஃப் லவ். அது ஒரு அன்பின் உலகம். எங்கே பார்த்தாலும் அன்பு, எல்லா உறவுகளும் அன்பின் பூரணத்தில் போகும். திருமணம் இருக்காதுன்றதை நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா இதை விட குறைவான இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போவாருன்னு? கிடையவே கிடையாது. அப்போ இப்போ முன் ருசி, பிறகு முழுமை. எல்லாம் சொல்லுங்க, இப்போ முன் ருசி, பிறகு முழுமை.